கும்பிச்சி நாயக்கர் அப்படின்னு ஒரு ஜமீன்தாருங்க. அந்த ஜமீன்தார் வழக்கமாக திருப்பரங்குன்றம் சென்று எல்லாம் அல்ல சுப்பிரமணிய சுவாமிகளை வணங்கிட்டு தான் அவருடைய வேலைகளை தொடங்குவார். அடிக்கடி அங்கே போவார். அந்த இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை சென்று வழிபட்டு கொண்டே இருப்பார். திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை வணங்க வணங்க அவர் நினச்சது எல்லாமே அவருக்கு நடக்க தொடங்குச்சிங்க. ஒரு நாள் திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமானை வணங்குவதற்காக கிளம்பிட்டாருங்க. பாதி வழியில் கனமழை பொழிந்தது. அன்படி கனமழை பொழியும் பொழுது அந்த ஆற்றில் அதாவது அலம்பட்டி அப்படின்னு ஒரு ஆறு, அந்த அலம்பட்டி ஆற்றில் கடுமையான வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் கடுமையாக இருந்தது. முருகப்பெருமானை இன்றைக்கு தரிசனம் செய்ய முடியவில்லையே, திருப்பரங்குன்றத்து முருகா என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இரவு படுத்து தூங்குகிறார். கனவில் வந்த முருகப்பெருமான், உன்னுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதியிலேயே எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பு, இங்கிருப்பதைப் போலவே அங்கும் மலை இருக்கிறது, பொய்கை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, அந்த இடத்தை நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கனவிலே ஒரு இடத்தை காண்பித்து விட்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் மறைந்து விடுகிறார். மறுநாள் காலையில் எழுந்த ஜமீன்தார் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறார். உடனே வரார். மொட்டை மலை அப்படின்னு ஒரு மலை, அங்கே மேலே சிவபெருமான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். கீழே மரங்கள் அடர்ந்த ஒரு அழகான வனப்பகுதி, ஒரு சோலை பகுதி. அங்கே முருகனுக்கு ஆலயம் எழுப்புகிறார். அவர் கனவில் கண்ட இடமும் அவர் நேரில் பார்த்த இடமும் ஒத்து போனதுனால அங்கே ஒரு அழகான கோவிலை எழுப்புகிறார். கோவிலை எழுப்பி அழகாக வணங்குகிறார். அதாவது முருகப்பெருமான் முதல்ல அவருக்கு வேல் ரூபமாக காட்சி கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்த முருகப்பெருமானுடைய அந்த பக்தியானது அவருக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. அதற்காக முருகப்பெருமானுக்கு அழகாக இங்கே கோவில் எழுப்புகிறார். திருப்பரங்குன்றத்தில் இருப்பது போலவே இங்கேயும் அழகாக சரவண பொய்கை அப்படிங்கிற ஒரு பொய்கையும் இருக்கிறது. அதனால் அவருக்கு திருப்பரங்குன்றத்துக்கு போன திருப்தி இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினாலே போதும் அப்படின்னு அவருக்கு நாளுக்கு நாள் கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. இந்த திருக்கோவில் அற்புதமான திருக்கோவிலுங்க. இது மொட்டை மலை அப்படின்னு ஒரு மலைக்கு கீழே இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இங்கே கருவறையில் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் அழகாக காட்சி கொடுக்குறாங்க. 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்திலே அற்புதமாக காட்சி கொடுக்குறாங்க. காண கண்கோடி வேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த முருகப்பெருமானை வணங்கும்போது நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற கஷ்டங்கள்லாம் போயிடும், ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும், எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. ஜமீன்தாருக்கு வேல் வடிவில் முருகன் காட்சி கொடுத்த அந்த இடத்துல 2 நாகர்கள் இப்போ அமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷம் என்னென்னா, இங்கே தம்பதி சமேதராக சுப்பிரமணிய சுவாமிகள் காட்சி கொடுக்குறாங்க. அதனால் கணவன் மனைவியாக இங்கே வழிபட்டு போனால் எல்லாமே நடக்கும். வணங்கிட்டு போனீங்கன்னா எல்லாமே நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி சண்டை சச்சரவு வருதுன்னா இங்கே போகலாம். இங்கே போனால் உடனே அந்த சண்டை சச்சரவுலாம் விலகி குடும்பத்தில் சந்தோஷம் வரும். அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ உடம்பு முடியாமல் போச்சுன்னா இங்கே வேண்டிங்க. கணவருக்கு முடியலன்னா உடனே வேண்டிக்கிட்டா கணவருக்கு உடல்நிலை சீராகும். மனைவிக்கு முடியலையா, கணவர் வேண்டிக்கிட்டால் உடனே மனைவிக்கு உடல்நிலை சீராகும். அப்போது கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, 2 பேருமே உடல்நலத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறது. இது மாதிரி விஷயங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அற்புதமாக அருள்பாலித்து கொண்டு இருக்கிறாருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி, அந்த கல்லுப்பட்டியிலேருந்து உசிலம்பட்டி போகக்கூடிய நெடுஞ்சாலை, அந்த ஹைவேஸ் ரோட்டில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் பேரையூர் மேலப்பரங்கிரி கோவில் அமைஞ்சிருக்குங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிகளை அந்த மலையடி வாரத்திலே சென்று தரிசனம் செய்யுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் வரும். கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஒற்றுமை எல்லாமே சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் எல்லா வகையிலும் சாதித்து காட்டக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.